வெல்கம் டு பெரிய வீட்டு சேனல். காஸ்ட் அக்கௌண்டிங்ல ப்ராசஸ் காஸ்டிங்ல ஜாயின்ட் ப்ராடக்ட்ல இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த சம் வந்து சிஏல நவம்பர் 2023ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ரொம்ப ஈஸியானதுதான். ரெண்டு இடத்துல அப்படியே ட்விஸ்ட் மாதிரி இருக்கும். அதை கண்டுபிடிச்சு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா போட்டுடலாம். இது நவம்பர் 2023ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. XYZ Limited manufactures 3 joint products A, B and C from a joint process. ஒரு கூட்டு செய்முறையில 3 joint products தயாரிக்குது. எந்த கம்பெனி? XYZ Limitedங்கிற கம்பெனி ABC அப்படின்னு 3 ப்ராடக்ட் தயாரிக்குது. ஜாயிண்ட் ப்ராசஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட். ஆனால் ஜாயிண்ட், அதாவது 3க்கு சேர்ந்து ஒரு ப்ராசஸ். அதுல இருந்து 3 பொருளை பிரிச்சிருப்பாங்க. ப்ராடக்ட் B is sold at split off point. இந்த 3 பொருளையும் அந்த ஜாயிண்ட் ப்ராசஸ்ல இருந்து பிரிச்சு எடுக்கிறாங்கல்ல, அந்த பிரித்தெடுத்த இடத்திலேயே இந்த ப்ராடக்ட் B வித்தர்றாங்க. பிரிச்ச நிலையிலேயே இதை வித்தர்றாங்க. ஆனா ப்ராடக்ட் A and C are sold after further processing. ஆனா ஏயும் சியையும் பிரித்தெடுத்த நிலையில விற்காம திரும்ப அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதாவது சுத்தம் பண்ணி அந்த மாதிரி திரும்ப அதை ஏதோ ப்ராசஸ் பண்ணி ஏயையும் சியையும் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் விற்கிறாங்க. ஆனா பிஏ ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல வித்தர்றாங்க. இப்ப ப்ராசஸ் பண்ணதுல என்னாச்சுன்னா 10% ஆஃப் த குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட் ஏ இஸ் லாஸ்ட் இன் ஃபர்தர் ப்ராசஸிங். இந்த குவான்டிட்டி ப்ராடக்ட் ஆஃப் ஏ எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அதுல 10% வந்து லாஸ் ஆயிடுச்சு அந்த ப்ராசஸ் பண்ணதுல. எப்படி பிரிச்செடுக்கையில இப்ப 100 இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணோன்னா அது 90 ஆயிடுச்சு. இதுதான் இதுக்கு அர்த்தம். 10% குறைஞ்சிருச்சு. ஆனா சி அப்படியே இருக்கு. சரியா? சி குறையல. இந்த சம் உங்களுக்கு இப்ப புரியுதா? ஒரு ஜாயிண்ட் ப்ராசஸ்ல இருந்து ஏபிசி 3 ஜாயிண்ட் ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க. 3ஐயும் பிரித்தெடுக்கிறாங்க. அந்த பிரித்தெடுத்த நிலையிலேயே ப்ராடக்ட் பியை வித்தர்றாங்க. ஆனா ப்ராடக்ட் ஏயையும் சியையும் இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் விற்கிறாங்க. அப்படி ப்ராசஸ் பண்ணையில என்ன ஆகுது அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ஏயோட குவான்டிட்டி 10% நமக்கு தொலைஞ்சிருச்சு. அப்ப இந்த 3,60,000ங்கிறது எவ்வளவுன்னா 90% தான் இந்த 3,60,000. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல கொடுத்திருக்க ஒரு சின்ன ட்ரிக். சின்னமா இதை வச்சு நம்ம இதை 3,60,000 கணக்கு போட்டா பின்ன சரியா வராது. ஒரு இடத்துல இதை பயன்படுத்துவோம். அதுக்குதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இப்ப 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணா 10 யூனிட் அதுல லாஸ் ஆகி 90 யூனிட் தான் மிஞ்சம். அப்ப சதவீதம்னு பார்க்கையில இப்ப 3,60,000ங்கிறது என்னன்னா மிச்சம் இருக்க 90% தான் இந்த 3,60,000 யூனிட். பி வந்து பிரிச்செடுக்கையில 2,10,000 இருக்கு. அது அப்படியே 6 ரூபாய்க்கு வித்தர்றாங்க. சி 4,50,000 பிரிச்செடுக்கையிலையும் அதுதான், ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமும் 4,50,000 தான். ஆனா ஏ வந்து பிரிச்செடுக்கையில கூட இருந்திருக்கு. ஆனா 10% லாஸ் ஆகி இப்ப எவ்வளவு இருக்கு? 90% தான் இருக்கு. அந்த 90% தான் எவ்வளவு? 3,60,000. நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னு நினைக்க வேணாம். அது நல்லா புரிஞ்சுங்க. இருக்கக்கூடிய 90% தான் இந்த 3,60,000. இத வந்து ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஏங்கிற ப்ராடக்ட ஒரு யூனிட் 9.5 ரூபாய்ன்னு விற்கிறாங்க. இத வந்து 12 ரூபாய்ன்னு விற்கிறாங்க. இத பிரிச்செடுத்த நிலையிலே வித்ததுனால இது அவ்வளவு விலை போகல. 6 ரூபா தான் இது விலை போயிருக்கு. ஆனா ஏ வந்து சுத்தம் பண்ண பிறகு ப்ராசஸ் பண்ண பிறகு 9 ரூபா 50 காசுன்னு ஒரு யூனிட் விலை போயிருக்கு. சி வந்து ஒரு யூனிட் 12 ரூபாய்ன்னு போயிருக்கு. இதான் கொடுத்துருக்க டீட்டெயில். இப்ப இந்த ப்ராசஸ் பண்றோம்ல, அப்ப அதுக்கு ஒரு செலவு ஆகும் இல்லையா? அது எவ்வளவு ஆயிருக்குன்னா ஏய வந்து இதுக்கப்புறம் பிரிச்செடுத்ததுக்கு அப்புறம் ப்ராசஸ் பண்ணதுனால ஏ ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு செலவாயிருக்குன்னா 8,60,000 ஆயிருக்கு. பி ப்ராடக்ட் அது பண்ணாததுனால செலவே இல்லை. சி ப்ராடக்டையும் பிரிச்செடுத்த பிறகு சுத்தம் பண்ணி இருக்கு ப்ராசஸ் பண்ணதுனால அதுக்கு ஏற்பட்ட செலவு 10,40,000. இதுக்கு 8,60,000, இதுக்கு 10,40,000. இந்த விவரம் எல்லாம் உங்களுக்கு புரியுதா? இது எவ்வளவு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணி விற்கப்பட்டுள்ளது ஏல, பில, சில. இது வந்து பியோட விலை, இது ஏயோட விலை, இது சியோட விலை, இது ஏக்கான பிரிச்செடுக்கக்கூடிய செலவு, இது சிக்கான செலவு. இப்ப 3ஐயும் சேர்த்து ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப் டு த ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட். இது வரைக்கும் அந்த பிரிச்சு எடுக்கிற வரைக்கும் ஜாயிண்ட் ப்ராசஸ்ல தானே பிரிச்சு எடுக்கிறாங்க. பிரிச்செடுத்ததுக்கு அப்புறம் தான் தனித்தனி செலவு வந்துருது. இது பிரிச்செடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு செலவே இல்லை.
இதுக்கு பிரிச்செடுத்ததுக்கு அப்புறம் 8,60,000 செலவு பண்ணி தான் 9,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சியை வந்து பிரிச்செடுத்ததுக்கு அப்புறம் 10,40,000 செலவு பண்ணி 4,50,000 லட்சத்துக்கு விற்கிறாங்க. இதெல்லாம் பிரிச்செடுத்ததுக்கு அப்புறம். அப்ப பிரிச்செடுக்க முன்னாடி அந்த ஜாயின்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளவு, மொத்தம் எவ்வளவு 3க்கு சேர்த்தாச்சுன்னா 57,26,000 ஆச்சு. புரியுதா உங்களுக்கு? இந்த கணக்கை வந்து முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பிரிச்சு எடுக்கிற வரைக்கும் உள்ள செலவு தான் எவ்வளவு, 57,26,000. இப்போ உங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்குன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் ஜாயின்ட் காஸ்ட் டு த ப்ராடக்ட். மொத்தம் தானே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. 57,26,000 மொத்தமா ஏபிசிக்கு ஆயிருக்குன்னு கொடுத்தாச்சு. அப்ப நமக்கு ஏக்கு எவ்வளவு, பிக்கு எவ்வளவு, சிக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி அப்போர்ஷன்மெண்ட் பண்ணணும். அதாவது பகுத்து சொல்லணும், பிரிச்சு சொல்லணும் ஒவ்வொன்றுக்கும். இதை எந்த மெத்தட்ல சொல்லணும்னா, நிறைய மெத்தட் இருக்கு. அதுல ஒரு மெத்தட் என்ஆர்வி மெத்தட், நெட் ரியலைசபிள் வேல்யூ மெத்தட். இதுல சொல்லணும். எதுல சொல்லணும்? என்ஆர்வி மெத்தட்ல சொல்லணும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன பண்றாங்க, ஒரு XYZ லிமிடெடுக்கே ஒரு கம்பெனி ஆஃபர் கொடுக்குது. டி லிமிடெடுங்கிற கம்பெனி, நீங்க ப்ராடக்ட் ஏ ப்ராசஸ் பண்ண வேண்டாம், நான் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல அதை 7 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி PQR லிமிடெட்னு சொல்லுது, நீங்க ப்ராடக்ட் சியை சுத்தம் பண்ண வேண்டாம், நான் அதை பிரிச்செடுத்த நிலையிலேயே அதுக்கு 9 ரூபா கொடுக்குறேன், தரீங்களான்னு கேட்குது. டி லிமிடெட் போய் எனக்கு ஏயை வந்து நீங்க ஃபர்தர் ப்ராசஸ் பண்ண வேண்டாம், 7 ரூபாய்க்கு தரீங்களான்னு கேட்குது. PQR லிமிடெட் போய் ப்ராடக்ட் சியை நீங்க ஃபர்தரா ப்ராசஸ் பண்ண வேண்டாம், எனக்கு 9 ரூபாய்க்கு தெரியலான்னு கேட்குது. இப்போ XYZ லிமிடெட் இதுல எதுக்கு ஒத்துக்கும்? இதுக்கு ஒத்துக்கலாமா, இல்லை இதுக்கு ஒத்துக்கலாமா, அதுக்கு லாபம் தரக்கூடியதா இருக்குமா, இந்த ஆஃபரை இதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமா, இதெல்லாம் இந்த ரெண்டாவது சப்செக்ஷன். புரியுதா? இப்ப கணக்கு புரியுதா உங்களுக்கு? இப்ப போமா சொல்யூஷனுக்கு. சொல்யூஷன் கணக்கு என்ன, இதை பிரிச்சு கொடுக்கணும். எந்த மெத்தட்ல? என்ஆர்வி மெத்தட்ல 3க்குமா பிரிச்சு கொடுக்கணும். இப்ப வருவோம். சேல்ஸ் ரெவன்யூ ஏபிசி வித்த வருவாய் எவ்வளவு, ஏ விற்ற வருவாய் எவ்வளவு, 3,60,000. நமக்கு 10% என்ன ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது 3,60,000. அதை 9,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்ப 34,20,000. இது 2,10,000 யூனிட் இருக்கு, 6 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்ப 2,10,000 × 6, இது 4,50,000 × 12. இப்படி போட்டா இது வந்து சேல்ஸ் ரெவன்யூ கிடைச்சிடும். இந்த 34,20,000 12,60,000 54 லட்சம் ரூபாய் வித்ததுக்கு கிடைக்குது. வித்ததுல வந்து இதுக்கு ப்ராசஸ் பண்ண எவ்வளவு காஸ்ட் ஆனிச்சு, 8,60,000 கழிச்சுக்கணும் விற்ற வருவாயிலிருந்து. இதுக்கு எந்தவித செலவும் இல்லை. இதுக்கு எவ்வளவு செலவு, 10,40,000 ரூபாய் செலவு. அப்ப செலவு பண்ணி தான் இதை வித்திருக்காங்க. அதனால அந்த செலவை கழிச்சுட்டா நமக்கு நிகர மதிப்பு வந்துடும். அப்ப எவ்வளவு, 25,60,000. இதுல இருந்து இது என்ன பண்ணணும், கழிக்கணும். இதுல இருந்து இதை கழிச்சா 43,60,000. இது கழிக்க தேவையில்லை, 12,60,000. அப்ப இது இதுக்கு வர லாபம் எவ்வளவு, உணரப்பட்ட லாபம் எவ்வளவு, 25,60,000 லாபம். இதுல அதாவது விற்றது போக விற்ற ரூபா லாபம் கிடையாது, சாரி, விற்ற ரூபாய் எவ்வளவுனா 34,20,000 உங்களுக்கு விற்ற ரூபாய் நம்ம எடுத்துக்க கூடாது. 3,60,000 யூனிட் இருந்திருக்கு, ஒவ்வொன்றையும் 9,500 வித்திருக்காங்க, 9,000 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது, 34,20,000 கிடைக்குது. ஆனா இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு 8,60,000 தனியா செலவழிச்சுட்டாங்க இந்த ப்ராடக்ட் ஏக்கு மட்டும். அப்ப மிச்சம் தான் அவங்களுடைய வருமானமா வச்சுக்கணும், 25,60,000. அதனாலதான் நெட் ரியலைசபிள் வேல்யூ. அவங்க கையில வித்து கையில 34,20,000 இருந்தாலும் அவங்க ஏற்கனவே 8,60,000 செலவு பண்ணிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு நிகர வருவாய் வந்து 25,60,000. இது 12,60,000. இதுக்கு எந்த செலவுமே பண்ணல. அப்ப ப்ராடக்ட் பியை வித்தப்பனா அப்படியே இருக்கும் 12,60,000. சிக்கு வந்து 4,50,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு யூனிட் 12 ரூபா, 54 லட்சம் கிடைச்சிருக்கு. ஆனா இதுக்கு வந்து 10,40,000 செலவு பண்ணியிருக்காங்க. அப்ப இதுல வந்து அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைச்சிருக்கு, 43,60,000 அவங்களுக்கு நிகர வருமானம். இந்த வருமானத்தின் அடிப்படையில இந்த 57,26,000 நம்ம பிரிச்சு அவங்களுக்குன்னு செலவு பண்ணணும், செலவு எழுதணும். ஜாயின்ட் காஸ்ட் எவ்வளவு ஆயிருக்கு, இதுக்கு எவ்வளவு ஆயிருக்கு, இதை செய்ய எவ்வளவு ஆயிருக்கு, இதை செய்ய எவ்வளவு ஆயிருக்கு, இதை செய்ய எவ்வளவு ஆயிருக்கு. அந்த 57,26,000 நம்ம 3க்கு எவ்வளவுன்னு தனித்தனியா பிரிக்கணும். ஏன்னா மொத்த செலவு தான் 57,26,000.
ஏக்கு எவ்வளவு செலவு, பிக்கு எவ்வளவு செலவு, சிக்கு எவ்வளவு செலவுன்னு சொல்லி நம்ம பிரிக்கணும். அது எப்படி பிரிக்கிறதுனா பேஸ்ட் ஆன் நெட் ரியலைசபிள் வேல்யூன்னு கொடுத்தாச்சு. அப்ப இந்த 25,60,000, 12,60,000, 43,60,000 மொத்தம் வந்து உங்களுக்கு வருமானம் 81,80,000. இதை கூட்டுனா 81,80,000. இதுதான் மூணுக்கும் மொத்த. எப்படி மொத்த செலவு, மொத்த நமக்கு வந்து செலவு செஞ்சதுக்கான செலவு வந்து 57,20,000. நமக்கு மொத்தம் வித்து வருவாய் எவ்வளவு, 81,80,000. புரியுதா? இதுதான் வருவாய். ஆனா இதுக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம இவ்வளவு செலவழிச்சிருக்கோம், அப்ப அதை கழிச்சுக்கணும். இதுக்கு எந்த செலவுமே பண்ணல, இது அப்படியே வருவாயா இருக்கும். இதுக்கு எக்ஸ்ட்ராவா 10,40,000 செலவு பண்ணியிருக்கோம், அதை கழிச்சுக்கணும். அப்ப மொத்த செலவு 57,20,000, மொத்த வருமானம் 81,80,000. அப்ப 81,80,000 தான் மொத்த வருமானம். அப்ப 25,60,000க்கு எவ்வளவு? அப்ப 57,26,000 இன்டு 25,60,000 பை 81,80,000. இந்த ரேஷியோல நம்ம பிரிச்சுக்கணும். அதாவது 256 சைஃபரை பூரா அடிச்சிருங்க. 256 இஸ்டு 126 இஸ்டு 436. இந்த ரேஷியோல நம்ம இதை பிரிக்கிறோம். இது எப்படி பிரிச்சிருக்கோங்கிறத நான் இப்ப போட்டு காட்டியிருக்கேன். அதாவது 57,20,000 எவ்வளவுக்கு? 81,80,000 ரூபாய் வருமானத்துக்கு 57,26,000 செலவாயிருக்கு. அப்ப 25,60,000க்கு எவ்வளவு? 81,80,000 வருமானத்துக்கு 57,26,000 செலவாயிருக்கு. அப்ப 12,60,000 வருமானமா இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி இதுதான் இந்த ரேஷியோவை பிரிக்கிற கணக்கு. இந்த மொத்தத்தை இங்க போட்டுக்கணும், அது அதுக்கு உள்ளதை இங்க போட்டுக்கணும். 256,000, 25,60,000, 12,60,000, 43,60,000. புரியுதா இப்ப உங்களுக்கு? அதாவது இது விற்ற வருவாய். அந்த வருவாயில ஏற்கனவே இதுக்குன்னு தனித்தனியா செலவுகள் பண்ணியிருக்கோம்ல, அந்த செலவுகளை கழிச்சா இதுதான் நிகர வருவாய். ஏன்னா செலவு பண்ணிட்டோம், அப்ப அதை வந்து அதுல இருந்து எடுத்தது போக மிச்ச வருமானம் இதுதான். அவ மொத்த செலவு அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? செய்யறதுக்கு வந்து 57,26,000 வந்திருக்கு. செஞ்சு வித்ததுல எவ்வளவு வருமானம் வந்திருக்கு? 81,80,000 வருமானம் வந்திருக்கு. இந்த வருமானத்தின் அடிப்படையில இந்த செலவை பிரிச்சு கொடுக்கணும். அப்ப இந்த வருமானத்தின் அடிப்படையில பிரிச்சு கொடுக்கணும்னா இவங்க 25,60,000 இதுக்கு வருமானம். அப்ப அதுக்கு எவ்வளவு? இதுக்கு எவ்வளவு? 12,60,000. இதுக்கு 40. இதுல வந்து இது கிட்டத்தட்ட பாதி வருது பாத்தீங்களா? அதனால அந்த மாதிரி நம்ம பிரிச்சு இதுக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு கொடுக்கணும். அது பிரிச்சு கொடுக்கறது இது. இந்த ரேஷியோல அதாவது 256 126 436 ரேஷியோல இதை பிரிச்சு கொடுத்துருக்கு. நான் உங்களுக்கு வந்து இந்த மொத்தத்தை கீழே போட்டுக்கணும், அந்தந்த தொகையை மேல போட்டுக்கணும், இதோட பெருக்கிக்கணும். அப்ப 17,92,000 ஏக்கு மட்டும் செலவாகுது, பிக்கு மட்டும் 8,82,000 செலவாகுது, சிக்கு மட்டும் 30,52,000 செலவாகுது. இது மூணையும் கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து 57,26,000 வரணும். வந்துச்சுன்னா நீங்க இந்த பிரிச்சு கொடுத்துருக்கிறது கரெக்ட்னு அர்த்தம். சரியா? இதுக்கு 17,92,000, இதுக்கு 8,82,000, இதுக்கு 30,52,000. இது மூணையும் கூட்டுனீங்கன்னா 57,26,000 வருது. நீங்க பிரிச்சு கொடுத்துருக்கிறது ரைட். இதுதான் ஜாயின் காஸ்ட பிரிச்சு கொடுக்குற முறை. எந்த அடிப்படையில? என்ஆர்வி அடிப்படையில. இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்விக்கான ஆன்சர். ரொம்ப ஈஸி தான் இது. இது சாதாரணமா எல்லா கணக்குலையும் போடுற மாதிரி. இப்ப ரெண்டாவது தான் நீங்க வந்து ரொம்ப கவனமா கணக்கு பண்ணணும். ரெண்டாவது என்னன்னா அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறதா இல்லையா. பிஏ பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, அதனால பிஏ நம்ம இதுல சேர்க்கவே வேண்டாம். ஏக்கு டி லிமிடெட் ஆஃபர் கொடுக்குது, சிக்கு வந்து பிக்யூஆர் லிமிடெட் ஆஃபர் கொடுக்குது. இப்ப சேல்ஸ் ரெவன்யூ ஆஃப்டர் ப்ராசஸிங் எவ்வளவு வருமானம்னு முதல்ல கணக்கு பண்ணணும். ப்ராசஸ் பண்ணுனா எவ்வளவு வருமானம், ப்ராசஸ் பண்ணலைன்னா எவ்வளவு வருமானம், இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அது வந்து ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்லேயே வாங்கிக்கிறோம்னு சொல்லுது, டி லிமிட்டடும் சொல்லுது, பிக்யூஆர் லிமிட்டடும் சொல்லுது. நீங்க வந்து எனக்கு பிரிச்ச நிலையிலே தந்துருங்க, ப்ராசஸ் பண்ண வேண்டாம், நாங்க வாங்கிக்கிறோம்ங்குது. ஆனா இது பிரிச்சு வித்தால் எவ்வளவு வருமானம், பிரிக்காம வித்தா எவ்வளவு வருமானம் சொல்லி இந்த XYZ லிமிடெட் இப்ப கணக்கு போடணும். அப்ப XYZ லிமிடெட் எப்படி கணக்கு போடுது? பிரிச்சு கொடுத்தால் அதாவது ப்ராசஸ் பண்ண பிறகு வித்தா எவ்வளவு வருமானம், ப்ராசஸ் பண்ண பிறகு வித்தா எவ்வளவு வருமானம்? 34,20,000, 54 லட்சம் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் வித்தா. இப்ப ப்ராசஸ் பண்ணல, ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்லேயே விற்கிறேன் அப்படின்னு விற்கிது அப்படின்னு சொன்னா சியை பொறுத்த வரைக்கும் ஒண்ணும் இல்லை. ஏன்னா முன்னாடி பிரிச்ச நிலையிலே 4,5 லட்சம் தான், ப்ராசஸ் பண்ண பிறகு 4,5 லட்சம் யூனிட் தான். ஆனா ப்ராசஸ் பண்ண பிறகு 12 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க, இது ப்ராசஸ் பண்ண முன்னாடி 9 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க. அப்ப பிரிச்ச நிலையில 9 ரூபாய்க்கு அப்படி நான் பிக்யூஆர் லிமிடெட் வாங்கிக்கிறோம்னு சொல்லுது. இந்த யூனிட் மாற போறது இல்லை, இதுக்கு 4.5 இதுக்கு 4.5. அப்ப 40,50,000 பிரிச்ச பிறகு வருமானம். அதனால சியை முதல்ல நான் சொல்லிடுறேன். சி புரியுதுல உங்களுக்கு? ஒரே 4.5
பிரிச்சாலும் 4.5 தான், பிரிக்கலைன்னா அதை பிரிச்ச நிலையில வித்தாலும் 4.5 தான், ப்ராசஸ் பண்ணாலும் 4.5 தான். அப்ப அந்த 4 ப்ராசஸ் பண்ணா 12 ரூபா, 4.5 × 12 54 லட்சம். ப்ராசஸ் பண்ணலைன்னா 9 ரூபா, 40,50,000. ஆனா இது வந்து 3,60,000. எது ஆஃப்டர் ப்ராசஸிங். ஆனா பிரிச்ச நிலையில அது எவ்வளவு அப்படின்னா இது வந்து 90% தான் 3,60,000 யூனிட். இந்த 90%ங்கிறது தான் என்னது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3,60,000 யூனிட். இந்த 90% தான் 3,60,000 யூனிட். நல்லா கவனமா பாத்துங்க இத. சரியா? அப்ப 90%னா நம்ம அது எப்படி எழுதுவோம்? 90/100% தான் எவ்வளவு? 3,60,000 யூனிட். அப்ப 100% எவ்வளவு? அப்ப இதுல 1% எவ்வளவு? 3,60,000 by 90 × 100. இதைத்தான் நான் இங்க போட்டிருக்கேன். அதாவது 4 லட்சம் 4 லட்சம் யூனிட் இருந்திருக்கு. அது என்னவாயிருச்சு? ப்ராசஸ் பண்ணதுல 3,60,000 ஆயிடுச்சு. 10% குறைஞ்சு. 10%னா 40,000. 40,000 கழிங்க எவ்வளவு? 3,60,000. அப்ப இதுல 4 லட்சம் யூனிட் பிரிச்ச நிலையில இருந்திருக்கு. அப்ப 4 லட்சம் × 7 எவ்வளவு? 28 லட்சம். அவ்வளவுதான், முடிஞ்சு. இதுதான் இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது. இது 3,60,000 இருந்தா, இப்ப 3,60,000 இருந்தா இதனுடைய 100% என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 4 லட்சமா இருந்திருக்கும். இதனுடைய 100% 4 லட்சமா இருந்திருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 3,60,000 அப்படிங்கிறது எவ்வளவுன்னா 90%. அப்ப 100% எவ்வளவு? அவ்வளவு, வேற ஒண்ணுமே இல்லை. 3,60,000ங்கிறது எவ்வளவு? 90%னா அப்ப 100% எவ்வளவு? 4 லட்சம். 4 லட்சம் இருந்ததுதான், பிரிச்ச நிலையில 4 லட்சமா இருந்தது. ப்ராசஸ் பண்ண பிறகு 3,60,000 ஆயிடுச்சு. அதனால நீங்க வந்து எப்படி சிக்கு 4.5 லட்சமே போட்டு பெருக்கிக்கினீங்களோ அதே மாதிரி பெருக்க கூடாது. இங்க 4 லட்சத்தை போட்டு பெருக்கணும். இது வந்து எவ்வளவுன்னா 4 லட்சம். இது வந்து 4 லட்சம். இந்த 4 லட்சத்தை போட்டுதான் இங்க நீங்க பெருக்கணும். இந்த இது வந்து 4 லட்சம். 4 லட்சம் × 7 எவ்வளவு? 28 லட்சம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடத்துல. இது ஒண்ணுதான் இதுல வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். நீங்க 3,60,000 × 7ன்னே போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பா வந்துடும். 4 லட்சம் × 7ன்னு போனோம். புரியுதா ஏன்னு சொல்றேன்னு? ஏன்னா 3,60,000ங்கிறது எவ்வளவு? 90%. ஆக்சுவலா எவ்வளவு இருந்திருக்கு? 4 லட்சம் இருந்திருக்கு. அதுல 10% 40,000 தொலைஞ்சு போய் குறைஞ்சு போய் 3,60,000 ஆயிடுச்சு. அதனால இங்க போடையில ப்ராசஸ் பண்ண பிறகு 3,60,000 யூனிட் இருந்தது. ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல 4 லட்சமா இருந்திருக்கு, 28 லட்சம். அப்ப எவ்வளவு? பிரிச்ச நிலையில வித்தா 28 லட்சம், ப்ராசஸ் பண்ணி வித்தா 34,20,000. அப்ப எவ்வளவு லாபம் கிடைக்குது? 6,20,000 லாபம் கிடைக்குது. பிரிச்ச நிலையில 40,50,000, ப்ராசஸ் பண்ணி வித்தா 54 லட்சம் கிடைக்குது. அப்ப எவ்வளவு கிடைக்குது? 13 லட்சம் கிடைக்குது லாபம். ஆனா இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு செலவு இருக்கு பத்தியில, அது என்ன பண்ணணும்? நம்ம கழிக்கணும். இதுக்கு எவ்வளவு ஆயிருக்கு? 8,60,000 ஆயிருக்கு. இதுக்கு 10,40,000 ஆயிருக்கு. அப்ப இதுக்கு வந்து நமக்கு 8,60,000னா லாஸ் வந்து இந்த பிராக்கெட்ல போட்டா லாஸ் அர்த்தம். லாஸ் தான் 2,40,000 லாஸ் தான் நமக்கு. 28 லட்சத்துக்கு வித்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 2,40,000 லாஸ். இத பாருங்க, 13 லட்சம் நமக்கு ப்ராசஸ் பண்ண 10,40,000. அப்ப 3,10,000 ப்ராஃபிட் கிடைக்குது. அப்ப 40,50,000க்கு வித்தா நமக்கு 3,10,000 ப்ராஃபிட் கிடைக்குது. $34,20,000 ப்ராசஸ் பண்ண பிறகு விக்கிறோம். பிரிச்ச நிலையில 28 லட்சத்துக்கு விக்கிறோம். அப்ப நமக்கு 6,20,000 லாபம் தான் ப்ராசஸ் பண்ணி வித்தா.
ஆனா அந்த ப்ராசஸ் பண்றதுக்கு செலவு எவ்வளவு ஆயிருக்கு? 8,60,000 ஆயிருக்கு. அப்ப மொத்தத்துல பார்த்தா நமக்கு நட்டம் 2,40,000. இப்ப புரியுதா உங்களுக்கு? பிரிச்ச நிலையிலேயே வித்தா 28 லட்சம். ஆனா ப்ராசஸ் பண்ணையில அதை விட கூடத்தான் கிடைக்குது. சந்தேகமே இல்லாம 6,20,000 கூடத்தான் கிடைக்குது. ஆனா நம்ம வந்து ப்ராசஸிங் காஸ்ட்னு ஒண்ணு பண்ணி வச்சிருக்கோம். 8,60,000 ஒண்ணு பண்ணியிருக்கோம். அப்ப அதை கழிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 2,40,000 மொத்தத்துல இழப்புதான். லாபத்துல இழப்புதான் 2,40,000 நம்ம கையை விட்டு போயிடுச்சு. நம்ம கிடைச்ச லாபமே 6,20,000. ஆனா நம்ம ஏற்கனவே 8,60,000 செலவு பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கோம். அதுல 6,20,000 தான் எடுக்க முடியும், 2,40,000 எடுக்க முடியாது. அப்ப ப்ராசஸிங் பண்ண பிறகு வித்தா லாபமா? லாபம் இல்லையே. நம்ம 28 லட்சத்துக்கே வித்துட்டு போவோம். இந்த 6,20,000 ஆசைப்பட்டு நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணலைன்னா இந்த செலவும் கிடையாது இல்லையா? இந்த செலவு கிடையாது. அப்ப நம்ம வந்து இதை ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல விற்கிறது தான் வந்து நல்லது. இந்த இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதை ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல விற்கிறதா நல்லது. புரியுதா உங்களுக்கு? ப்ராசஸ் பண்ணி வித்தா 34,20,000, ஸ்பிளிட் ஆஃப்ல வித்தா 28 லட்சம். லாபம் நமக்கு 6,20,000 என்னமோ கிடைக்கத்தான் செய்யுது. ஆனா செலவு ஏற்கனவே நம்ம பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கோம் ப்ராசஸ் பண்றதுக்காக 8,60,000. அப்ப நமக்கு கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா 2,40,000 நம்ம கையை பிடிக்குது. அது ஏன் ப்ராசஸ் பண்ணுவானே? ப்ராசஸ் பண்ணா இந்த செலவே கிடையாது. அப்ப 28 லட்சம் நமக்கு அப்படி கிடைக்கும். ஜாயின் காஸ்ட் 17,92,000 போகும். மிச்சம் உள்ளது என்னன்னு பண்ணிக்குவோம்னா லாபம்னு எடுத்துக்கின்றோம். அதனால நமக்கு வந்து ஏஐ பொறுத்த வரைக்கும் ஸ்பிளிட் ஆஃப்ல பண்றது லாபம். சரி, பிக்கு வருவோம். பி 54 லட்சம் ப்ராசஸ் பண்ண பிறகு இதுல 40,50,000. அப்போ உங்களுக்கு 13 லட்சம் ப்ராசஸ் பண்ண பிறகு கிடைக்குது. ப்ராசஸ் பண்றதுக்கு 10,40,000 செலவாயிருக்கு. அப்ப ப்ராசஸ் பண்ணி வித்தாலே உங்களுக்கு 3,10,000 கையில நிக்குது இல்லையா? அப்ப அதுதானே லாபம். 3,10,000 லாபம் நமக்கு கூட கிடைக்குது. ப்ராசஸ் பண்றதுனால 3,10,000 லாபம் நமக்கு கூட கிடைக்குது. இப்ப புரியுதா உங்களுக்கு? 54 லட்சம் நமக்கு சேல்ஸ் ரெவன்யூ ஆஃப்டர் ப்ராசஸிங். ஆனா ஸ்பிளிட் ஆஃப்ல வித்தா 40,50,000. ஆனா கூட 13 லட்சம் கிடைக்குது. நம்ம ஏற்கனவே 10,40,000 செலவு பண்ணியிருக்கோம். அப்ப 3,10,000 நமக்கு லாபம் கிடைக்கும். இது மாதிரி கையை பிடிக்கல. இதுல 2,40,000 கையை பிடிக்கிறதுனால நம்ம ஸ்பிளிட் ஆஃப்ல வித்தரலாம். இது ப்ராசஸ் பண்ணி வித்தா கூட நமக்கு 3,10,000 லாபத்துல இருக்கு. அதனால நம்ம இது என்ன பண்ணக்கூடாது? பிக்யூஆர் லிமிடெட் ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. ஏஐ வந்து ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல விற்கணும், பியை வந்து ப்ராசஸ் பண்ணி விற்கணும். இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்குங்க. அவ்வளவுதான். வித்தா இது ப்ராசஸ் பண்ணி விற்கிறோம், இது வந்து ஸ்பிளிட் ஆஃப்ல விற்கிறோம். லாபம் தான் ப்ராசஸ் பண்ணி வித்தா. ஆனா ப்ராசஸ் செலவுகளை கழிச்சுட்டு பார்த்தோம்னா இது நம்ம கையை பிடிக்குது. இது நமக்கு 3,10,000 நம்ம கையில அதிகமா நிக்குது. அப்ப இதை ஸ்பிளிட் ஆஃப்ல விற்கணும், இதை என்ன பண்ணணும்? ப்ராசஸ் பண்ணி விற்கணும். புரிஞ்சா? அப்ப இதனுடைய ஆஃபர் நமக்கு தேவையில்லை. இந்த ஆஃபர் மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஆஃபர் சம் வந்து ரொம்ப முக்கியம். ஆனா இதே மாடல்ல போடுங்க என்ன கேட்டாலும். இந்த 2 சேல்ஸ் ரெவன்யூ மைனஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வித்தா லாபம் தான். ஆனா ப்ராசஸ் செலவுகளை கழிச்சா நமக்கு லாபமான்னு பார்க்கணும். ப்ராசஸ் பண்ணா லாபம் தான், ப்ராசஸ் செலவுகளை கழிச்சா லாபமா நட்டமான்னு பார்க்கணும். இந்த இடம் ரொம்ப முக்கியம். 4 லட்சமா இருந்தது 3,60,000 ஆயிடுச்சு ப்ராசஸ் பண்ணையில. அதனால இதுக்கு 3,60,000 இன்ட்டு 9.5 போடணும். இதுக்கு 4 லட்சம் இன்ட்டு 7ன்னு போடணும். இது வந்து ஃபர்ஸ்ட் சம்முக்கான டேபிள். இது ஜாயின் காஸ்ட்டை பிரிச்சு கொடுக்கணும். அவ்வளவுதான். இந்த மாதிரி ரிப்பீட்டடா நீங்க சம்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பழகிடும். ஜாயின் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட்ல இந்த மாடல் தான், வேற ஒன்றும் முக்கியமான மாடல் கிடையாது. Thank you for watching. Please subscribe.